ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா தை ஒண்ணு நம்மளால மறக்க முடியாத நாட்கள்ல இது ஒண்ணு தானே. நம்ம வீட்டு வாசலுக்கு வெளியே ஒரு சூப்பரான கோலம் இருக்குனுங்க. ரீதா அழகா புள்ளி வச்சு அழகா கோலமும் போட்டுட்டு இருக்காங்க. ருத்திகா பாப்பாவுமே கூட சேர்ந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கா. தை பொங்கல், சூரியன் பொங்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய பேர்கள் உண்டு இந்த நாளுக்கு. இன்னைக்கு விடிகால 3 மணிக்கு 3 பேர் எழுந்துட்டாங்க. கோலம் போட்டு முடிச்சுட்டு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சூரியன் பொங்கல் வைக்கலாம்னு இருக்கோம். தை பிறந்தால் வழி பிறக்குன்னு சொல்லுவாங்கல்ல, அது உண்மைதாங்க. இந்த நாள்ல இருந்து நீ வரப்போற நாள் எல்லாமே உங்க எல்லாருக்குமே சந்தோஷமான நாளா அமையட்டும். நம்ம எல்லாருக்குமே ஓகே ரெடி. நீ வந்து பாத்தீங்கன்னா சூரியன் பொங்கல் இல்ல, பானையிலிருந்து பொங்கல்ல பொங்கி வர மாதிரியான காட்சியை கோலத்துல ரீதா போட்டுட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட இந்த கோலம் போட்டு முடிக்கிறதுக்கு 2 ஹவருக்கு மேல ஆயிடுச்சுங்க எங்களுக்கு. ஆனா என்ன ஒரு கோலம் அதெல்லாம் போறதுக்கு எவ்வளவு ஆச்சா அப்படின்னு சொல்லி எல்லாரும் கேட்கலாம். ஆனா போட்டு பார்த்தாதான் தெரியும் அதோட கஷ்டம். இந்த மாதிரி கோலம் போட்டவங்களுக்கு இதோட அருமை தெரியும் நினைக்கிறேன். ஓகே கைஸ், பொங்க பானை மட்டும் இல்லைங்க, கூடவே கரும்புமே வரைஞ்சிட்டு இருக்காங்க அழகா. ஆனா கரும்பு இதெல்லாம் வரைஞ்சிட்டு அழகா கலரை கொடுத்து இந்த கோலத்தை அழகா பினிஷ் பண்ணிட்டாங்க. இந்த தை பொங்கல் கோலம் எப்படி இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க. ஓகே கைஸ், அனைவருக்கும் இனிய தை திருநாள் நல்வாழ்த்துக்கள். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம ஒரு லைக் தட்டி விட்டுருங்க. பாய்.